மலாயிகா, இரவும் பகலுமாக மாறி மாறி சில மலக்குகள் இந்த பூமிக்கு வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். சிலர் வருவார்கள், சிலர் வானத்தை நோக்கி போவார்கள். இவர்கள் ஃபஜ்ருடைய நேரத்திலும் அசருடைய நேரத்திலும் சந்தித்துக் கொள்வார்கள். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடமிருந்து மலக்குகள் ஒரு கூட்டம் காலையில் இறங்குவார்கள், இன்னும் ஒரு கூட்டம் காலையிலே மேலே போய்விடுவார்கள். ஒரு கூட்டம் மாலையில் இறங்குவார்கள், அவர்கள் காலையிலே மாறி மாறி இப்படி மலக்குகள் வந்து போய் கொண்டிருப்பார்கள். இப்படி வந்து போகிற மலக்குகள் அஸ்ருடைய நேரத்திலும் சுபஹுடைய நேரத்திலும் அவர்கள் தங்களை ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வார்கள். அவர்கள் சந்தித்து விட்டு அல்லாஹ்விடத்திலே போவார்கள். அசருடைய நேரத்தில் போகக்கூடிய மலக்குகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான், கைஃப தரக்தும் இபாதி, என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு விட்டு வந்தீர்கள்? அசருடைய நேரத்தில் என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு விட்டு வந்தீர்கள்? மலக்குகள் சொல்வார்கள், தரக்னாஹும் வஹும் யுஸல்லூன், அவர்கள் தொழக்கூடிய நிலையில் நாங்கள் அவர்களை விட்டு விட்டு வந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அசர் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை இது நமக்கு உணர்த்துகிறது. அசர் தொழுகையினுடைய வக்தை தாண்டி அசர் தொழுவது சில நேரம் இஸ்லாத்தை விட்டு நம்மை வெளியேற்றிவிடும். அசருடைய இறுதி நேரம் வரைக்கும் காத்திருந்து சூரியன் மறைகிற நேரத்திலே வேக வேகமாக அசரை தொழுவது முனாஃபிக்குகளுடைய தொழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார். தெளிவான முனாஃபிக்குகள் அசருடைய நேரத்தை போக விட்டுவிட்டு சூரியன் மறையப் போகிறது என்பது தெரிந்ததும் ஓடிப்போய் ஒது செய்து விட்டு வந்து வேக வேகமாக என்ன ஓதுகிறோம், சுஜூது செய்கிறோமா ருக்கு செய்கிறோமா என்று புரியாமல் வேகமாக அந்த தொழுகையை நிறைவேற்றுகிறவர்கள் முனாஃபிக்குகளுடைய தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அசர் தொழுகை மிக முக்கியமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே மிக கடுமையாக சொன்னார்கள், மன் தரக ஸலாத்தல் அஸ்ரி ஃபகத் ஹபித அமலு, யார் ஒருவர் அசர் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவருடைய அமல்கள் எல்லாம் வீணாகி விடும் என்று சொன்னார்கள். அசர் தொழாவிட்டால் அமல் எல்லாம் பாத்தில்.